அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கார்த்திகை அவல் பொரி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது இனிப்பாக செய்கிறது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி இது தனியாக கொதிக்க வைக்கலாம். இந்த வெல்லம் கரையட்டும், கரைஞ்சி பாகு ஆகட்டும். கம்பி பதம் வரணும், அதனால் பாகு ஆகிற வரைக்கும் அதை கிண்டிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுப்பில் வானலியை வச்சு நம்ம எள், அவல் பொரி இதில் தான் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா பொரி ஒரு சில நேரத்தில் வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மொறு மொறுன்னு இருக்காது அந்த அவல் பொரி. அதனால் முதல்ல பொரியை எடுத்து முதல்ல பொரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எள்ளை பொரிச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன்னா எள்ளை நல்லா அப்படியே பார்த்தா தெரியும், அப்படியே மேலே ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பொரியுதுன்னு அர்த்தம், ஸ்மெல்லும் வரும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுலாம். நான் இப்போ வந்து அவல் பொரி ஒன்றா சேர்த்து கிண்டிட்டேன். நீங்கள் 2ஆக பிரித்து அதை ஏன்னா அரை கிலோங்கிறது அதிகமாக இருக்கும். வானலில் நான் ஒன்றா போட்டு கிண்டினதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. தனித்தனியாக பொரித்து அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி பொரி சுருங்கி போய் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி சிம்மில் வச்சு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை பார்க்கலாம். இப்போ தான் கரைய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வெல்லத்தை உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் ஆகும். இல்லைன்னா முழு வெல்லமாக போட்டால் கரையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் வெல்லத்தை உடச்சிருக்கலாம். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த சைடு பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்படி உடச்சா உடையணும். அப்படியே பாருங்கள், உடையுது பாருங்கள். அந்த பொரி ரெடி ஆயிடுச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கம்பி பதம் வரணும். கம்பி பாகு வருதான்னு பார்க்கலாம். லைட்டாக இன்னும் வர ஆரம்பிக்கல, லைட்டாக வருது. நம்ம பாகு ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பாகு ஊற்றி பார்க்கணும். இப்போ இந்த பாகு பாருங்கள், அப்படியே கரையுது. இது இன்னும் ரெடி ஆகலை. எது இதோட எண்டிங் ஸ்டேஜ்னால், இந்த பாத்திரத்தில் அந்த பாகை ஊற்றினோம்னா, கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஊற்றினோம்னா அப்படியே சுருண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாகை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா டொம்முன்னு சவுண்டு வரும், தெரியுமில்ல, கல் மாதிரி சவுண்டு வரும். அதுதான் ப்ராப்பரான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நிறுத்தி நம்ம அவல் பொரியில் ஊற்றி கிண்டினோம்னா பொரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். இப்போ கம்பி பதம் வருது, தெரியுதா? இப்போ தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வருது, ஆனால் முழுசாக இன்னும் ப்ராப்பராக ரெடி ஆகலை. சுருண்டு வருது, ஆனால் பாத்திரத்தில் ஒட்டிக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்துட்டா ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் இப்போ ஏலக்காயை போட்டு அதில் கிண்டிக்கலாம். எல்லையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தில் போட்டு கல் மாதிரி சவுண்டு வர ஸ்டேஜில் அந்த பாகை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரியில் ஊற்றி கைவிடாமல் கிண்டினோம்னா நம்மளோட கார்த்திகை அவல் பொரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காயை நைஸாக திருவி அது நல்லா வானலில் வறுத்துட்டு நல்லா முறுமுறுன்னு வர ஸ்டேஜில் அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் அந்த அந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாகை ஊற்றி கிண்டி ரெடி பண்ணிடலாம். பாகு ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டணுங்க.
சுற்றி 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 எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிடுங்க. இதில் எள்ளு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா அதையும் முன்னாடியே அவல் பொரியோடு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தான் பாகு ஊற்றணும். நம்மளோட கார்த்திகை அவல் பொரி தயாராகிடுச்சு. இந்த கார்த்திகைக்கு இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இதை விடவே மாட்டாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.